பிரைஸ் எல்லாம் சிஸ்டர். வாங்க ஃப்ளோரா, எப்படி இருக்கீங்க? இருக்கோம் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். என்ன ஆச்சு? எப்படி இருக்கு ஜென்சி? நல்லா இருக்கியா? ரெண்டு பேர் முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லையே, ஏதோ ஒரு டென்ஷன் இருக்கு. ஆமா சிஸ்டர், என்ன பண்றது பாருங்க. குவார்டர்லி எக்ஸாம்ல எல்லாத்துலயும் 2 மார்க் 3 மார்க் விட்டுட்டு வந்திருக்கா. ஃபர்ஸ்ட் ரேங்க் போயிடும் இல்லையா அவ, பாருங்க எவ்வளோ சொல்லி கொடுத்தா அவ மார்க் விட்டுட்டு வந்திருக்கா பாருங்க. இதுதான் உங்க கவலையா? உனக்கு என்னமா கஷ்டம்? ஆமா சிஸ்டர், எவ்வளோ சொல்லி கொடுக்குறேன் என் பொண்ணுக்கு. ஆனால் அந்த 1 மார்க் 2 மார்க்லேயே விட்டுறா சிஸ்டர். ஆனால் ஆண்டவர் பிள்ளைங்க தான் சிஸ்டர் ஃபஸ்ட்டு வரணும். ஆனால் அவள் ரொம்ப மோசமாக செயல்படுறா சிஸ்டர். அதை பத்தி ஒரு அக்கறை இல்லாம இருக்காளா? அதை பற்றி ஒரு அக்கறையே இல்லாமல் இருக்கா சிஸ்டர். சரி, வருத்தமாக இருக்கு. உங்க 2 பேரோட கவலை எனக்கு புரியுது. ஆனா இவ்வளோ நல்லா படிக்கிற பிள்ளைங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு நீங்கள் 2 பேரும் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் பண்ணணும். சரி, நான் கேட்குறேன், இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்களே, என்னைக்காவது பைபிள் படித்தாலா, பைபிள் வசனம் மனப்பாடம் பண்ணாலா, டெய்லி ப்ரேயர் பண்ணாலான்னு குறித்து கவலைப்பட்டிருக்கீங்களா? இல்லை, நான் அது இது பண்ணதில்லை. நீங்கள்? இல்லைங்க சிஸ்டர், ப்ரேயர் பண்ணுவா, ஆனால் நான் டெய்லி வாட்ச் பண்ணது இல்லைங்க சிஸ்டர். பைபிள் படித்தாலான்னு கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன் சிஸ்டர், டெய்லி வாட்ச் பண்ண மறந்துட்டேன் சிஸ்டர். அதை பற்றி கவலை இல்லை, சரியா? ஆனால் வசனம் என்ன சொல்லுது? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள், சரியா, கர்த்தருடைய போதனையிலும் சிற்றையிலும் வளருங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் கவலையப்பட வேணாம். நீங்கள் இதை படிப்பு குறித்து வரி பண்ணுறதை விட ஆண்டோட வருகை சமீபமாக இருக்குது. அவர் எப்போ வேணால் வந்துடுவார். அப்போ என்ன மார்க் எடுத்த, ஃபஸ்ட் ரேங்கா செகண்ட் ரேங்கான்னு பார்த்து மேலே கூட்டு போக மாட்டார் இல்லையா? அதனால நீங்கள் டெய்லி பைபிள் படிக்க வச்சு, இவ்வளோ டேலண்ட் உள்ள பிள்ளைங்க எத்தனை வசனங்களை மனப்பாடம் பண்ணலாம். ஆண்டோருக்காக முதல்ல என் பிள்ளை ஷைன் பண்ணணும்னு நினைங்க. கர்த்தர் நிச்சயமாக அவங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பாருமா. சரிங்க சிஸ்டர், ஃபஸ்ட்டு கடவுளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, அதுதான் முடிவெடுக்கும். நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ எப்படிமா? என் குழந்தைய என்னமோ ஆண்டவருக்காக ஷைன் பண்ணுற பிள்ளையா வளர்ப்பேன் சிஸ்டர். ஆமென், அதுதான் முக்கியம். உங்கள் வீடுகளிலும் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறதா? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த உலக பிரகாரமான காரியங்களை சொல்லித் தருவதை விட ஆண்டவரை குறித்த காரியங்களை சொல்லிக் கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் அவர்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.